9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு என் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குங்க ஐயா. வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கிறாங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கடைசி ராசி மீன ராசி. கிட்டத்தட்ட 92 நாட்கள் பலன்கள். ராசி அதிபதியே மாறிட்டாரு. ஸோ எந்த வித பலன்கள் தரப்போறாரு? ஒரு விடுதலை கிடைக்குமா? அடுத்த நிலைக்கு உயர முடியுமா? இருக்கிற பிரச்சனையிலேருந்து மீள முடியுமா? இதை சொல்லுங்க ஐயா. சரிங்க. என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கும் என்னுடைய வாடிக்கையாளர்கள் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம 92 நாட்கள், ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் 92 நாட்கள். இந்த 92 நாள் பலனை மீன ராசிக்கு இப்போ நம்ம சொல்ல இருக்கிறோம். இப்போ அதைத்தான் நாம் கணிச்சிட்டு வந்திருக்கிறோம். அப்போ அந்த 92 நாட்கள் பலனை நம்ம சொல்லணும்னா ராஜ கிரகங்களை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ ராஜ கிரகங்கள் என்ன? ராகு, கேது, சனி பகவான், குரு பகவான். இதுல இப்போ ரீசெண்டா பெயர்ச்சி ஆனது குரு பகவான். அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது மிதுன ராசியிலிருந்து ஜூன் 2ஆம் தேதி குருவுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் கடகத்துக்கு உச்சமாகிறார். இது உச்சமாகிறது அப்படிங்கிறது 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் குரு பகவான் உச்சமாகறாங்க கடகத்துக்கு. அப்ப அந்த குரு பகவான் உச்சமாகறாருங்களா? அது போக சனி பகவான் அப்படிங்கிறது மீன ராசியிலேயே ஜென்மத்திலேயே இருக்கிறாங்க. அப்போ அவருடைய பலன் எப்படி இருக்கும்? இது ரெண்டையும் காம்பினேஷன் பண்ணும்போது இந்த சனி பகவான் ஆகப்பட்டது மீன ராசிக்காரங்களுக்கு, அதாவது மீன ராசிக்காரங்கள் சொன்னா அப்பாவையும் சொல்லலாம். அவங்க அந்த ஆன்மீகத்தன்மை, தெய்வத்து மேல அலாதி பிரியம். அதுமே பாத்தீங்கன்னா முருகர் அப்படின்னாவே, சிவன் அப்படின்னாவே மனம் உவந்து கொண்டாடக்கூடாது. மனம் உவந்து பாத்தீங்கன்னா தெய்வத்தை வணங்கக்கூடியவர்கள். எல்லாமே சாமி பார்த்துக்கும் அப்படின்னு தனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த பாதையில போறவங்க தான். அவங்களுக்கு சூது, வாது, நயவஞ்சகம், அடுத்தவனுக்கு எடுத்து வாழணும் அப்படிங்கிற விஷயமே தெரியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு அவங்க வாழ்நாளிலேயே சந்திக்காத சோதனைகள், வேதனைகள், கஷ்டம், அது போக பாத்தீங்கன்னா விபத்து, மருத்துவ செலவு, நோய்வாய்ப்பட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு, நம்பினவங்கனாலேயே ஏமாந்து, தொழில் நஷ்டமாகி, இந்த ஒட்டுமொத்த கஷ்டத்தையும் ஒரே பீரியட்ல பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு நொந்து போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்க பார்வையில பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த ஏக்க பார்வையில பார்த்ததுக்கு அந்த இறைவனாக பார்த்து கொடுத்த ஒரு நல்ல டைம் தான் இந்த டைம். எப்படின்னா, இந்த குரு பகவான் தனது புனர்பூச நட்சத்திரத்திலேயே மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு உச்சமாயிருக்கிறார். அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக அந்த குருவுடைய வேட்டையே பார்க்கிறார் மீனராசி. இது 9ஆம் பார்வையாக அந்த குரு பகவான் ஒரு ராசியை பார்ப்பது என்பதே ஒரு அதிர்ஷ்டம். அதுவும் உச்சம் பெற்று தன்னுடைய வேட்டையே குரு பகவான் பார்க்கும்போது இது பேரதிர்ஷ்டம். அப்ப அந்த குரு பகவான் அந்த ராசியை பார்க்கிறாருன்னா, எனக்கு உழைப்பை கொடு, நம்ம கேட்டது கிடைக்கும், நான் உழைச்சு வாழணும், நான் சந்தோஷமா இருக்கணும், நான் நிம்மதியா இருக்கணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு வேலை கரெக்டா அமையணும், நான் வெளிநாடு போகணும், வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணணும், நீங்க இப்ப என்ன கேட்டாலும் அதை கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறார் அந்த குரு பகவான். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மீனராசிக்காரங்களுக்கு நடக்கும். ஐயா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க அதிகமாக சந்திக்கிறது இந்த மனப்போராட்டம், மன அழுத்தம் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற, இங்கே போய் அழுகிறதுனே தெரியல. ஏன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சுன்னா அடுத்த பிரச்சனை அப்படியே லைன் அப் பண்ணி நிற்கிது. ஒரு நாளை கிடக்கிறதே ஒரு வருஷத்துக்கு கிடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. மன ரீதியாகவே ரொம்ப உடஞ்சிட்டாங்க. அந்த மனசிக்கல்லாம் கம்மியாகுமா? தைரியம் கிடைக்குமா? அதாவது மன ரீதியாக உடஞ்சாங்க அப்படின்னா, சனி பகவான் ஜென்மத்திலேயே உட்கார்ந்து, அதற்கு முன்னாடி 12லையும் சனி இருந்து, அந்த 5 வருஷத்துல இந்த 3 வருஷ காலங்கள் 4 வருஷ காலங்கள்
அதிகமான போராட்டமான வாழ்க்கை. இவங்க யாரை நம்பினாலும் ஏமாற்றுறோம். ஒரு பொண்ணு மனசார காதலிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு இவங்ககிட்ட வாங்கி திங்க வரைக்கும் தின்னுட்டு கடைசியில பிரேக்கப் பண்ணிட்டு போயிடும். அது போக குடும்ப ரீதியாகவே இவரு தன்னை எவ்வளவு நல்லவன் காட்டிட்டாலுமே குடும்பத்துல கூட இவங்களை ஏத்துக்கல. அதே சமயத்துல தனக்கு பிறந்த மக்கள், பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், அவங்களுக்கும் இவங்களுக்கும் கூட மனஸ்தாபம். ஒரே வீட்டுல இருந்து பேசாம கூட இருக்கிறாங்க. இதற்கு காரணமாகப்பட்ட அந்த ஜென்ம சனி. அப்ப இதனால பாத்தீங்கன்னா ரொம்பவுமே மனசு உடைஞ்சு நிறைய பேர் நான் இருக்கிறத விட சாகிறதே மேலும் சொல்லி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்கிறாங்க, மருந்து குடிக்கிற அளவுக்கும் போயிருக்கிறாங்க. அப்படி போயும் தப்பிச்சவங்க இன்னைக்கு நிறைய பேர். அப்ப இதற்கு காரணமாகப்பட்ட இந்த சனி பகவான் தான். அது போக பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான். இந்த 2 கிரகத்தாலேயுமே இவங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில என்னென்ன கஷ்டத்தை பார்க்க கூடாதோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க. இதற்கு மேல அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையுமே பார்க்க வேண்டியதே இல்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே பார்த்து மிகப்பெரிய அனுபவத்தை வளர்த்திட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல நேரம் கிடைக்குமா அப்படின்னா இப்ப வந்திருக்குதுங்க நல்ல நேரம். அந்த 5ஆம் இடத்துக்கு குரு போனார் இல்லைங்களா, இந்த 5ஆம் இடத்துல போய் குரு உட்காரும் போது 5ஆம் இடம் என்பது ஒருத்தருடைய அறிவு, ஒருத்தருடைய திறமை, ஒருத்தருடைய பேர், ஒருத்தருடைய புகழ், ஒருத்தருடைய கீர்த்தி, பெரியோருடைய ஆசீர்வாதம், ஜீவ சமாதியை கும்பிடுறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பலன் கிடைக்கும் உங்களுக்கு. அது மாதிரியான ஒட்டுமொத்த பலனும் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம் வந்தாச்சு. அது போக அந்த குரு பகவானும் அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த அவங்க ராசியிலேயே இருக்கக்கூடிய சனி பகவானே அந்த குரு பகவான் பார்த்துட்டாரு. அப்போ பாத்தீங்கன்னா சனி பகவான் பாவ கிரகம். அப்போ 7.5 சனியாக மாறி அவங்க ராசிலேயே உட்கார்ந்து இவங்களுக்கு பிடிச்ச ஆட்டுன்னு ஆட்டிட்டு இருக்குது. அப்ப அந்த உச்சம் பெற்ற குரு அந்த சனி பகவானை பார்க்கும்போது அந்த சனி பகவான் பாவ கிரகமான சனி பகவான் புனிதமாகி சுப கிரகம் என்ன பலனை கொடுக்குமோ அந்த பலனை அதே சனி பகவான் கொடுப்பார். சிறப்புங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல கேது இருக்கு, நோய் கொடுக்கறது, எதிரிகளை உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயத்துல கேது பகவான் இருக்காரு. இந்த காலகட்டத்தில் அதில் உருவாக்குவாரா இல்ல தடை பண்ணுவாரா? 6ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ, 11ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ, 3ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்து தசை நடத்துவது யோகம். அப்போ மீனராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல இப்ப கேது இருக்கிறாங்கன்னா இவங்க அந்த தெய்வ பக்திங்கிறது ஜாஸ்தியா வரும். அப்போ அது போக அந்த கேது நல்லதைத்தான் இவங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு செய்வார். அப்போ அந்த கேது நல்லதை செய்தாலுமே இதனால் வரைக்கும் இருந்த சனி பகவான் அந்த நல்லதை அந்த மீனராசிக்காரங்களை ஏத்துக்க விடல. அப்ப அந்த கேது பகவான் கடனை கொடுக்க மாட்டார், இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். அப்ப இவங்க போகக்கூடிய வழியை நல்ல வழியா காட்டுவார். இது எல்லா விஷயத்தையுமே அந்த கேது பகவான் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. ஆனா அந்த சனி அந்த ஜென்மத்திலே இருந்து இவங்களுக்கு நல்ல பாதையில போறதுக்கு விடல. அப்ப இதுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் இன்னைக்கு சுபமாக மாறிட்டதுனால இப்ப அந்த கேது பகவானுடைய அனுகிரகங்கள் மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அப்போ அவங்க வெளிநாடு போகலாம், தூர பிரயாணம் போகலாம், ஒரு நாடு விட்டு நாடு போகலாம். ஒரு நாட்டுல பாத்தீங்கன்னா இருந்து தனக்கு ப்ரமோஷனே கிடைக்கல, தனக்கு வேலையே கிடைக்கல, நான் இன்டர்வியூக்கு போனேன், எனக்கு அட்டன் பண்ணேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கூட இந்த பீரியட்ல எல்லாமே கிடைக்கும். அது போக பாத்தீங்கன்னா கம்பெனி விட்டு கம்பெனி வேலைக்கும் போகலாம். அது போக இவங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை எதிர்பார்க்கலாம். சிறப்புங்க. ஐயா 12ஆம் இடத்துல ராகு, இதனால என்ன நல்லது நடக்குமா இல்ல ஏதோ குழப்பம் ஏதோ வருமா? கண்டிப்பாக குழப்பம்தான் வரும். ஏன்னா அந்த 12ஆம் இடத்துல ராகு இருந்தாவே, அந்த ராகு இருந்து ராகு தசை நடந்தாவோ, 12ஆம் இடத்துல ராகு யாருக்கு இருந்து தசை நடந்தாவோ, ராகு தசை நடந்துச்சுன்னா குடும்பத்துல பிரிவு பிரச்சனை, கண்டிப்பாக டைவர்ஸ், இல்லைன்னா வனவாசம், இல்லைன்னா கடனுக்கு பயந்து ஊருட்டு போகணும், இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்க வேண்டியது வரும். ஆனா இப்போ மீனராசிக்காரங்களுக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்குது. அது யாருடைய வீட்டுல இருக்குது? சனி பகவானுடைய வீட்டுல இருக்குது. அந்த சனி பகவான் எங்க இருக்கிறாரு? குருவுடைய வீட்டுல. அந்த குருவுடைய வீட்டையும் அந்த குருவுடைய வீட்டுல இருக்கக்கூடிய சனி பகவானையும் குரு பார்த்துட்டாரு இல்லைங்களா? அப்ப அந்த குரு சனி பகவானை பார்த்ததுனால அந்த கும்பராசிக்கு அதிபதி சனி பகவானா இருக்கிறதுனால அந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான்
இவங்களை கெடுக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. அப்ப இவங்களுக்கு ஏதோ தொந்தரவு கொடுக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. ஏன்னா சனியை கெட்டிருக்காரு. சனி இப்ப நல்லா இருக்கிறதுனால இதெல்லாம் முடியாது, ராகு பகவானால முடியாது. இதற்கு முன்னாண்ட வந்து பாத்தீங்கன்னா சனி ஏழரை சனியா இருந்தார் மீனத்துல. அப்போ வந்து அந்த ராகுவுமே சேர்ந்து அந்த சனியும் சேர்ந்து மீன ராசிக்காரங்களை பிச்சை எடுக்க வச்சிருச்சுங்க. அந்த மாதிரியான குறைய உருவாக்கிருச்சு. இப்ப அதுல இருந்து தப்பிக்க வேண்டிய காலகட்டம் மீன ராசிக்காரங்களுக்கு வந்தாச்சு. கண்டிப்பா மீன ராசிக்காரர்கள் ஒரு நல்ல சூழ்நிலைக்கு, ஒரு நல்ல மனிதனாக, ஒரு பொறுப்பாக இருந்து சம்பாதிச்சு அவங்க பட்ட கடனை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சு, இவர் இப்படிப்பட்டவர் இல்லையே, இன்னைக்கு இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு அடுத்தவங்க சொல்லி அவர் அதை நினைச்சு அதை கேட்டு அவரே வருத்தப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது. நம்ம அப்படிப்பட்டவங்க இல்ல, அப்படி ஆயிட்டமே அப்படிங்கிறது அவருடைய நிலைமை நினைச்சு அவரே வருத்தப்படுறாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த நல்ல நேரம் வந்து இவர் எந்திரிச்சு எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுவார். இவர் உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இவங்க நினைச்ச ஊதியத்தை பெறக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையில ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு. அப்ப இவங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கும். அதுபோக ஐஏஎஸ் சம்பந்தப்பட்ட, குரூப் ஏ சம்பந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் எழுதினாலும் இவங்க பாஸ் பண்ணலாம். டிஎன்பிசி சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதினாலும் பாஸ் பண்ணலாம். அப்ப இவங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு ப்ரமோஷனுக்கோசம் ஒரு எக்ஸாம் எழுதணும்னா அந்த எக்ஸாமையும் எழுதி பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இப்போ நல்ல நேர காலங்கள் வந்தாச்சு. சிறப்பு சிறப்பு. அப்ப வந்து இவங்க எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும் தப்பிச்சுக்கலாம், பயப்படவே வேண்டியதில்லை. இந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் எப்படிங்க இருக்கு? ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இந்த மீனராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நோயால் அவதிப்பட்டு இருக்கிறாங்க, விபத்தினால் அவதிப்பட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி கழுத்து வலி, நரம்பு பிரச்சனை, இந்த வயிற்று வலி, இது எல்லாமே இவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அப்போ வந்து இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டாங்க, இதற்கு மேல பாதிக்கப்பட்டும் வைத்தியம் பார்த்தாங்கன்னா குணமாகும். இதற்கு முன்னாடி அவ்வளவு சீக்கிரமா குணம் ஆகலை. இவங்க காசு கரைஞ்சதுதான் மிச்சம். கடன் வாங்கி செலவு பண்ணியுமே இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல திருப்தி அடைய முடியல. இப்ப நல்ல மருத்துவர் இல்ல நல்ல மருத்துவம், எங்க நல்ல மருத்துவம் கிடைக்குதோ அங்கே போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இவங்க எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும்? இவங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கும்னா, இவர்களுக்கு வந்து முக்கியமான பிரச்சனையே அடுத்தவர்களை நம்பி 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 ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அடுத்தவர்களை நம்பி இன்னைக்கு வரைக்கும் பள்ளத்துல விழுந்தவங்க தான் மீனராசிக்காரங்க ஜாஸ்தி. அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் செய்யவே கூடாது அப்படின்னா அடுத்தவங்களே முழுசா நம்பாதீங்க, அடுத்தவங்களை நம்பி பணம் போடாதீங்க, ஒரு பிசினஸ் பண்ணாதீங்க. உங்க மேல நம்பிக்கை இருக்குதா, உங்களுக்கு திறமை இருக்குதா, நீங்க பண்ணுங்க, நீங்க சம்பாதிக்கலாம், நீங்க சாதிக்கலாம். உங்களால இன்னும் 40 பேர் நல்லா இருப்பாங்க. அதற்குண்டான டைமும் வந்துருச்சு. சிறப்புங்க. இவங்க வழிபாடு தான் சொல்லுங்க. இவங்களுக்கு வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா உத்தமர் கோயில், திருவடையூர் உத்தமர் கோயில், அந்த கோயிலுக்கு போயிட்டு என்ன செய்யணும்னு கேட்பாங்க. அங்கே போய் அபிஷேகம் பண்ணுவது நல்ல விஷயம். அது போக அங்கே போய் விளக்கு போட்டு தெய்வத்தை வணங்கி வருவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இது எதுக்கு நம்ம இந்த கோயிலுக்கு போக சொல்றோம் அப்படின்னா, இந்த கோயிலுக்கு போகும்போது அவங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஒரு முன்னேற்றம், ஒரு ஊதியம், ஒரு வளர்ச்சி, இந்த 10 வருஷ காலமாக அவங்க நொடிஞ்சு போய் கஷ்டப்பட்டும் பலன் இல்லாமல், கஷ்டப்பட்டும் விருத்திக்கு வராமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே விருத்திக்கு வரணும், அவங்களுக்கு ஒரு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த உத்தமர் திருவடையூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் பஞ்சா பறந்துடும். சிறப்புங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில ஒரு வித்தியாசமான கண்டென்ட் பத்தி பேசுவோம். ரொம்ப நன்றிங்க மணிகண்டன். நன்றிங்க.